ரஷ்யா எப்பவும் போல உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்குறதுக்காக குறிப்பா ஒடசாவா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், கெல்மின்ஸ்கியா இருக்கட்டும், ஸோ இது போல ஒப்லாஸ்ட்டை தாக்குறதுக்காக வேவ் பை வேவா ஏப்ரல் 9 சாயங்காலத்திலிருந்து ஏப்ரல் 10 அதிகாலை வரைக்கும் உக்ரைனோட நேரப்படி வேவ் பை வேவா, அதாவது முதல்ல ஒரு 2 ட்ரோன், அதுக்கப்புறம் ஒரு 4 ட்ரோன், இது போல ஒரு காம்பினேஷன்ல வேவ் பை வேவா 17 ட்ரோன்கள், 2 க்ரூஸ் மிசைல், ஒரு பெலிஸ்டிக் மிசைல் அனுப்பி விட்டுருக்காங்க. இதுல 14 ட்ரோன்கள் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா ரஷ்ய தரப்புல எப்பவும் போல தான் சொல்றாங்க, இல்லைங்க அங்கெல்லாம் மிலிட்டரி ஆளுங்க இருந்தாங்க, அதை நாங்கள் குறி வச்சு தாக்கி அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கர்கிவ் பகுதியில் சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல வழக்கம் போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கர்கிவ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அதாவது 10 லட்சம் பேத்துக்கு மேல இருக்கலாம், அதில் பெரும்பான்மையான மக்கள் ஆல்ரெடி இவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் தான், அந்த சிலரையும் இம்மீடியட்டாக எவாக்குவேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த பகுதி தான் ரஷ்யா அடுத்ததாக தாக்குதல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டிஃபென்ஸ் லைன்ல உக்ரைன் தரப்பு வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை 98% கட்டமைச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ உக்ரைனுக்கு தேவைப்படுறது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏன்னா அதிகமான தாக்குதல், ஏர் ரைடா இருக்கட்டும், இது போல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவில் தேவை. இதுக்காக உக்ரைனோட அதிபரும் சரி, டிமிட்ரி குலேபா அவர்கள் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரும் சரி, எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்னு மாறி மாறி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 25 பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது போல கேட்டிருந்தாங்க இல்லையா. இதுக்கு இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ், யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரசன்டேட்டிவான ஜோசப் போரல் அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஏங்க உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம திரும்ப வந்து ரெடி பண்ணணும், கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இதனால வான் பாதுகாப்பு அதிகமாக இருந்தால் தானே இது போல் ஏர் ரைட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. அதனால் ஒரு 7 பேட்ரியேட்டாவது கொடுத்துடலாம், அதாவது 25 கேட்டால் 7 தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு இவர் தரப்புலேருந்து சஜஷன் வந்தது. அப்படின்னா 1 2வது கொடுக்கணுமா இல்லையா. அதனால ஜெர்மனி முந்தி அடிச்சுட்டு வந்து அனலினா பீட்பாக் அவர்கள் ஜெர்மனோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, எங்ககிட்டயே இல்லைங்க பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எங்களோட ஓன் அர்சனல்லே ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக தேடி பார்த்து அலசி ஆராய்ஞ்சு யார்கிட்டலாம் பேட்ரியட் இருக்குதோ எப்படி கொடுக்க முடியும், யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியும்னு யோசிச்சு சிந்திச்சு அது போல் பிளான் பண்ணி கொடுக்குறவங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிக அளவில் தேவைப்படுதுன்றதுனால ஆதி காலத்தில், அதாவது காயலாங்கடைக்கு போட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம், பட் இருந்தாலும் இந்த ட்ரோன்கள் தாக்குறதுக்காக இது போல சில விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இந்த ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன் கிட்ட இருக்கு, அது உதிரி பாகங்கள்லாம் தேவைப்படுது இல்லையா. அதனால அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு கொடுக்கலாம், கொஞ்சம் எமர்ஜென்சியாக கொடுத்துருங்க இதெல்லாம் அப்படிங்கிறது போல பிளான் போட்டு கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எமர்ஜென்சி அப்படின்னா அவரோட சொந்த, அதாவது அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் சொந்த செலவில், அதாவது அவரே பவர் இருக்கு இல்லையா, கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாரா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. ஏன்னா இதோட டோட்டல் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 138 மில்லியன் அமெரிக்க டாலர் தான். இதுக்கு நான் 100 மில்லியனை செக் எழுதி கொடுப்பான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு 100 மில்லியன்ல இதுவும் அடக்கம் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதத்துக்கான ஒரு 100 மில்லியனை கொடுத்துக்கிறாரு, திரும்ப 100 மில்லியனாக கொடுத்து எப்படியும் அந்த பெல்லியை நடச்சிடுவாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த 100 மில்லியனாக போட்டு ஒரு 600 மில்லியன் கிட்ட வந்துருச்சு, இனி என்ன இருக்குது அவ்வளோதானே அப்படிங்கிறது போல தான் இருக்கு. சரி, ஓகே, அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரியான டேவிட் கெமரான் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு போய் கன்வின்ஸ் பண்ண பார்த்துக்கிறார், மண்டை கழுவு பார்த்துக்கிறாரு, ஆனால் கழுவ முடியல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன, ட்ரம்ப் அவர்கள், அதாவது இந்த ரிப்பப்ளிகன்ஸ் தானே அதிக அளவில் வந்து உக்ரைனுக்கு ஏடு கொடுக்குறத பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை ட்ரம்ப் அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஓகே சொல்ல வச்சுட்டாங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸ் தரப்பு சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு வேணுங்கிற அதிக அளவிலான எய்டை கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ எய்டை கொடுக்குறாங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கும், தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். மேபி உலக போரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரான் தரப்பில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் ஸ்டாப் பண்ணிடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினச்சாங்கன்னா அதை செய்ய முடியும். ஒரு வேளை அதை செய்கிறாங்கன்னா செங்கடல்லையும் வர்த்தகம் இல்லை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லையும் வர்த்தகம் நடக்கலை அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸில் இஸ்ரேல் சமீபத்தில் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இதனால ஈரானோட டிப்ளமேட்ஸ் இறந்துருந்தாங்க இல்லையா, முக்கியமான நபர்கள். அந்த கன்சுலேட்டில் தாக்குதல் பண்ணுறதுக்காக பழிவாங்கும் விதமாக இதை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் நினச்சாங்கன்னா அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும், ஒரு சில நாட்களை தயாரித்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல ஈரானில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ இது இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போகுது. இது அப்படியே போய் வேர்ல்டு வாராக வந்துருச்சுன்னா நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, கண்டிப்பாக எலெக்ஷன் அமெரிக்காவில் வரப்போகிறதுல.
ஸோ தொடர்ந்து இது பிரச்சனை பெருசாகிறனால பைடன் அவர்களே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இது எஸ்கலேட் பண்ணோம், அப்படி இல்லை அமைதியாக இதே போல் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிக்கிறதுனால டெமோக்ராட்ஸ்க்கு ப்ராப்ளம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால ட்ரம்ப் அவர்கள் யாருக்குமே ஈடு கொடுக்க வேணாம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் எது எப்படியோ இந்த இடத்துல திரும்ப ஒரு ட்ரை நடந்திருக்கு. ஆனால் அது எடுபடலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஜெர்மனி தரப்புலேருந்து நாங்கள் ஈடு கொடுக்குறோம் உக்ரைன் அப்படிங்கிறதோட வந்திருக்கிறாங்க. இந்த தடவை அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 185 ஆர்ட்லரி செல்கள் இருக்கு இல்லையா, ஆர்ட்லரி செல்கள், அதில் 6000 கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. 6000னா எப்படிங்க ஒரு நாளுக்கா அப்படின்ற கேள்வி வருது. ஆனால் 50 நாடுகள் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு கொடுத்தாங்கன்னா 50 நாளைக்கு வந்துடும் இல்லையா, இதை வச்சு உக்ரைன் இன்னொரு 50 நாளைக்கு ஒப்பேத்திக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது போல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கான ஆயுதங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது போல். இது மாதிரி கொடுத்து எத்தனை நாளைக்கு எத்தனை எய்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அது கூட இந்த எய்டில் அது மட்டும் கிடையாது, இது கூட இந்த ரிமோட் டிமைனிங் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் ரைஃபிள்ஸு மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஆர்ட்லரின்னு வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் லைனில் வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வராங்கன்னா அதை தாக்குறதுக்காக பயன்படுத்துறதுக்கான மோட்டார் தாக்குதலுக்கு மோட்டார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அடுத்தது சுவிட்சர்லாந்து தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 5 பில்லியன் யூரோவை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா 2036 2026 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்லைங்க 2036 தான். அதாவது 2036க்குள்ள 5 பில்லியன் யூரோ. ஏங்க இப்போ நடக்கிறதுக்கு ஏதாவது பாருங்க, 2036 அது அப்புறம் பார்த்துக்கலாங்க. அது ஏன் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறீங்க? அதாவது 5 பில்லியன் அப்படிங்கும்போது அப்படியே ஷாக் ஆகுது. ஆனால் 2036ங்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாளைக்கான எய்டு, ஒரு மாதத்துக்கு ஒருத்தவங்களும் ஒரு நாளைக்கான எய்டு கொடுத்தாங்கன்னா 2036 வரைக்கும் எய்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல் விஷயங்கள் இந்த சுவிட்சர்லாந்து செய்கிறதுனால தான் ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க சுவிட்சர்லாண்டில் நடுநிலைத்தன்மையை வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இது போல் விஷயங்கள் வச்சு தான் வந்து ரஷ்ய தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சுவிட்சர்லாண்டுக்கு இருக்கும் இல்லைங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேங்க்லாம் காயலாங்கடைக்கு போட வேண்டியது, யாருமே வாங்குற மாதிரி தெரியல. ஏதோ அது ஓடலைன்னா கூட இருக்கக்கூடிய உதிரி பாங்களாவது யாருக்காவது தேவைப்படும் இல்லையா. இப்போ மண்டையில் கட்டினா தான் உண்டு, யாருங்க மண்டையிலையாச்சு. அதுக்கு ஒரு பீஸ் அளவெடுத்து தச்சுமா இருக்குது, கொடுக்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் சுவிட்சர்லாந்து கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரே முடிவே எடுத்து கொடுங்கப்பா அப்படிங்கிறது போல் இருக்கு. பட் இருந்தாலும் யோசிச்சு தானே செய்யணும், யோசிச்சு செய்வாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான லாய்ட் ஆஸ்டின் அவர்கிட்ட இருந்து வர ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது உக்ரைன் கிட்ட வந்து ஏன்பா பண்ணாதீங்க அப்படிங்கிறதோட சொல்கிறாரா, ஏன்பா பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. பெரும்பான்மையான அட்டாக்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ உக்ரைன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா இப்போ பெரும்பான்மையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட உக்ரைன் கிட்ட இப்படி சொல்லிட்டு ரஷ்யா இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறதோட அங்கேயும் ஒரு மிரட்டல் விடலாம் இல்லையா, அதுக்காக கூட இது போல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா என்ன சொல்ல இருக்கிறாரு அப்படின்னா, அதாவது உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால குளோபல் மார்க்கெட்ஸ் அது அஃபெக்ட் ஆகும். யாருது? நம்மளுக்கு தான், சீனாக்கு தான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் தெரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் இவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறத அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து. சரி ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் இப்போ இவர் தரப்புலன்னு சொல்கிறாருன்னா, எங்கள் அட்டாக் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜி, நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தட் வச்சு தான் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏங்க இப்போ உங்களுக்கு தெரியாதுங்களா, அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமல் தான் செஞ்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறது உள்ள கேள்வி வருது. அப்போல்லாம் தடுத்து நிறுத்தாமல் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா காரணம் என்ன, ரஷ்யா அதை விட அதி தீவிரமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்குதல் பண்ணிருக்காங்க. இதனால அடுத்த வின்டருக்குள்ள கூட உக்ரைனால ரெக்கவர் பண்ணிக்க முடியாது அவங்களோட பவர் பிளான்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே போல தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படி நடக்கும் பட்சத்தில் உக்ரைனே இருள மூழ்கிரும். வின்டர் டைம்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா உறைஞ்சே இறந்துருவாங்க. இது மிகப்பெரிய தலைவலியா போயிடும் உக்ரைனுக்கு. இது எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மிகப்பெரிய தப்ப உக்ரைன் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதோட பல நிமிஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.